சரி, பொன்வில் சார், யார் சார் முந்துறதுல திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு ரவீந்திர சாமி சார் வைக்கிறாங்க? இல்லை, இப்போது அதாவது ஊடகங்கள் பெரும்பாலான ஊடகங்கள் ரைட் ட்ராக்கில் வந்திருக்காங்க. அதில் முதல் ஊடகமாக நியூஸ் 7 இன்றைக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் தேர்தல் உண்மையாக நெருங்குதுன்றதுக்கு திமுக அதிமுக முந்துவது யார், இந்த தலைப்பே அந்த பைப்போலார் அப்படின்றத குறிப்பிடுது. இதுதான் யதார்த்தம், கடை யதார்த்தம் இதுதான். இவ்வளோ நாள் நாங்கள் முயற்சி பண்ணதும் இதுதான். ஏன்னா களத்தில் மக்கள் நினைக்கிறது இதுதான். தேர்தல் நெருங்க நெருங்க திமுக அதிமுகவுக்குள்ளே தான் போட்டி இருக்குன்றத கள யதார்த்தத்தை இன்னைக்கு நியூஸ் 7 பிரதிபலித்திருக்கு. அது உண்மை. அதிமுக களத்தில் கொண்டு வர்றதே வெற்றி நினைக்கிறீங்க? களத்தில் கொண்டு வரதில்ல, ஊடகங்கள் சொல்கிறேன், பெரும்பாலும் விவாத பொருளாக கொண்டு வருது. விவாத பொருளாக இதுதான் இருக்கும். களத்தில் திமுக விவாதத்தில் கொண்டு வருது. அதே மாதிரி தான் அதிமுகவை கொண்டு வருது. ரெண்டுமே சொல்றேன். இப்ப கொண்டு வந்தாச்சு. ஏன்னா இது வரைக்கும் திமுக கூட பெருசா கொண்டு வரல. அதிமுகவுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குது இதுதான் இவ்வளவு நாள் இருந்தது. திமுக கூட இப்பதான் கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப இந்த ரெண்டு பேர்ல யார் அடுத்து என்ன சொல்றேன்னா, இப்ப நிறைய அம்சம் அதுல இருக்குது. ஒரு தேர்தல் போது வெறும் கூட்டணியை மையப்படுத்தி மட்டும் எந்த தேர்தலும் இருக்காது. மக்களும் அந்த மாதிரி ஓட்டு போடக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டாங்க. மக்களுக்கு ஒரு கூர்மையான எண்ணம் இருக்கும், எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். அடுத்தது என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி போராட்டங்கள், தொடர் போராட்டங்கள் என்ன நடக்குது அப்படிங்க. இதுதான் தேசிய அளவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது. பிஜேபியை கொண்டு உட்காரும் போதும் இது போல போராட்டங்கள் தான். ராம்லீலா மைதானத்தில் நடந்த போராட்டங்கள் இதெல்லாம் எதிர் வச்சது தான். இதை நம்ம பார்த்தோம். எப்படி 22 நாளில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு தொடப்பத்தை எடுத்துட்டு டெல்லியில் வந்தார் அப்படின்றதையும் பார்த்தோம், எந்த கட்டமைப்பும் இல்லாமல். அதனால என்னன்னா, வெறும் கூட்டணி மட்டுமே இப்போ ஒரு ஆட்சியை தீர்மானிக்காது. 2021 அதிமுக எதிர்கட்சியாவது வர்றதுக்கான ஒரு வலிமையான காரணம் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, இன்னும் ஓபிஎஸ் எல்லாம் இருந்தாங்க. இப்போ தேமுதிக பாமகவும் தங்களுடைய நிலைப்பாடை இன்னும் உறுதியா அறிவிக்கல. இல்ல, நீங்க டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இந்த கூட்டணிக்குள்ள எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 2019 சொல்லுங்க, அதிமுக கூட்டணியே இல்லாம இருந்துச்சா? அது மக்களவை தேர்தல். அப்படியா? இப்ப தெரியுதா உங்களுக்கு? அப்ப தேர்தலையே மக்கள் வித்தியாசமா பாக்குறாங்க போது கூட்டணியும் வித்தியாசமா பார்ப்பாங்கல்ல. இப்போ எதிர்ப்பு ஓட்டுகள் எந்த அளவுக்கு அறுவடை பண்ணிருக்குது. இப்போ 1967 சொன்னார் நம்ம ஐயா. நான் என்ன சொல்றேன், 2006 2011 வரைக்கும் திமுக உடைய ஆட்சி பெரிய அளவில் இதா எதிர்ப்புன்னு இருந்துச்சா? ஆனால் எதிர்ப்பு ஓட்டுகள் எப்படி அறுவடை பண்ணப்பட்டது? அப்போ 2011 எதிர்கட்சியாக கூட திமுக வர முடியல. அப்போ நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்போ அந்த இடத்துல எதிர்ப்பு ஓட்டுகள் இருந்திருக்குது இல்லையா? கூட்டணி நல்லா தான் இருந்துச்சு. திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட இருந்துச்சு. களத்துல முந்தது எல்லா விஷயத்திலயும். காங்கிரஸ் கூட இருந்துச்சு. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கூட இருந்தாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி கூட இருந்தாங்க, திமுக கூட. அப்போவும் திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியல. அப்போ எதிர்ப்பு ஓட்டுகள் ஒன்று இருக்குது. இப்போ 2019 2024 நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நடுவில் ஒரு தேர்தலில் 75 இடங்கள்ல திமுக தோற்கடிக்கப்பட்டது. இதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அடுத்து 2016 2021 இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஐயா, 2016 176 தொகுதியில் திமுக நின்றுச்சு. 2016 176 தொகுதியில் நின்றாங்க. ஆனால் கூட்டணி பலவீனம். ஆனால் இந்த தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி உறுதிப்படுத்திட்டாங்க. மக்கள் நல கூட்டணியில் இருந்த பெரும்பாலான கட்சிகள் திமுக வந்துச்சு. மதிமுகலேருந்து தொடங்கி விடுதலை சிறுத்தைகள்லேருந்து 2 இந்திய யூனியன் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அத்தனையும் வந்தாச்சு. வந்த பிறகும் சார் ஒரு மெகா கூட்டணி அதிமுக. அதை தான் சொல்ல வரேன். திமுக என்னன்னா 173 தொகுதியில் நிற்கிறாங்க. ஆல்மோஸ்ட் சேம். 2016 எவ்வளோ நின்றாங்க, அதே தான் 2021 நிற்கிறாங்க. அட் த காஸ்ட் ஆஃப் காங்கிரஸ். 41 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தது 25 குறைச்சி காங்கிரஸ் சீட்டை பகிர்ந்து அடிஷனல் கட்சிக்கு கொடுத்துட்டு திமுக தன்னுடைய ஸ்டேட்டஸ் கோ அப்படியே மெயின்டைன் பண்ணி. ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஸ்டாலின் எம்ஜிஆர் செய்த அரசியல், ஜெயலலிதா செய்த அரசியல், கலைஞரிடம் கற்ற அரசியல் எல்லாவற்றையும் தொடர்ந்து ஃபாலோ பண்றாரு, சக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு புள்ளியை வைக்கிறார்ல. எந்த சக்சஸ் சார் நீங்க சொல்றீங்க? இப்ப கலைஞர் அப்ப சக்சஸ் பண்ணலையா? 10 தேர்தல்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றது ஒரு சக்சஸ் தானே சார்? அப்ப கலைஞர் தோல்வியை ஏத்துக்கிறீங்களா நீங்க? 2011 இருந்து 2018 வரைக்கும்
13 தோல்விகள். தோல்வியை ஏத்துக்க தானே சார். அப்ப கலைஞருக்கு திறமை இல்லையா? மீண்டும் அப்ப நீங்க இப்ப ஸ்டாலினுக்கு திறமை இருக்குதுன்னா கலைஞருக்கு திறமை இல்லையா? இப்ப எடப்பாடிக்கு திறமை இல்ல, அந்த நேரத்துல இருக்குல்ல. இதுதான் வெற்றி தோல்வி. எல்லாரும் இப்ப ராகுல் காந்திக்கு அப்ப திறமையே இல்லையா? தொடர்ந்து 15 வருஷமா தோல்வி, 99 தேர்தல்கள் திறமை இல்லைங்கிற முக்கியம் இல்ல சார், வெற்றி தானே சார் முக்கியம். அததான் சொல்றேன், ராகுல் காந்திக்கு வெற்றி இல்லையே. அதை ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்க முடியுமா? வெற்றி தோல்வின்றது வேற சார். எந்த நேரத்திலனாலும் வெற்றி வந்துடக்கூடியது வாய்ப்பு. அதாவது கட்சி கட்டமைப்போடு அப்படியே இருக்குதா, களத்துல இருக்குதா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி 175 தொகுதியில பிரச்சாரம் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்க வந்து நிக்கிறாங்களா இல்லையா? இது முக்கியம். ரொம்ப சிம்பிளா 2026ல அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா என்ன சாத்தியம் இருக்கு? மெகா கூட்டணி இன்னும் கட்டமைக்கல, வேற என்ன சாத்தியங்கள் இருக்கு? இப்ப அதுதான் நீங்க சொல்ல வரீங்க, மக்களுக்கு எதுவுமே செய்ய வேணாம், கூட்டணி நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம்னு சொல்ல வரீங்களா? கூட்டணின்றது ஆடட் அட்வான்டேஜ் சார். 2016 ஜெயலலிதா அம்மா 234 தொகுதியும் ரெட்டலையில் நின்றுச்சா இல்லையா? நீங்க ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இங்க ஒரு வாக்கு வங்கி இருக்கு. நீங்க இத ஜெயலலிதா கூட இங்க நீங்க தொடர்புபடுத்தி எடப்பாடி பழனிசாமியும் ஒரு லீடர்ஷிப்புக்கு வந்துரும் அப்படின்னு அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது எந்த திறமையும் பெரிய அளவு இல்லைன்னா கூட கலைஞரை ஸ்டாலினை ஏத்துக்குவீங்க, ஸ்டாலின் உதயநிதி ஏத்துக்குவீங்க, உதயநிதி இன்பநிதி ஏத்துக்குவீங்க. ஆனா அந்த வாரிசு அடையாளம் இல்லாம ஒரு பாமரன் வந்தா அது ஜெயலலிதா கூட ஒப்பிட முடியுமா? அது எம்ஜிஆர் கூட ஒப்பிட முடியுமான்னு கேட்பீங்க. காலம் தான் ஒப்பிடும். இதே ஜெயலலிதா அம்மா 1989 ஜெயலலிதா அம்மாவை நீங்க ஒன்னா அந்த நேரத்துல பெருசா இல்லாம இருக்கலாம், நாங்க அரசியல் இருந்திருக்கோம். ஒருவர் கூட அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா அரசியல்ல எதிர்வரிசையில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட ஏன்னா ஒரு நடிகை நாடாள முடியுமான்னு கேட்டாங்க அன்னைக்கு எம்ஜிஆர் அளவுக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க. இதே தான் எம்ஜிஆர் கேட்டாங்க, கலைஞர்கிட்ட இருக்கிற ஆளுமை எவ்வளவு திறமை, சட்டமன்றத்தில் எம்ஜிஆரால கலைஞருக்கு ஈடு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு காலம் தான் நிர்ணயிக்கும் ஒரு தலைவரை கொண்டு வந்து. இதே மாதிரி தான் அவர் 2017 ஆட்சிக்கு வரும்போது பிப்ரவரி 18 இதே மாதிரி தான் கேட்டாங்க. நீங்க ஒரு டேட்டாஸ் வச்சிருப்பீங்க, அதாவது வாக்கு வங்கின்னு விசிகாக்கு ஒரு வாக்கு வங்கி, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சொல்லுங்க எவ்வளவு வாக்கு வங்கி, விசிக வாக்கு வங்கி எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க சார். விசிக வாக்கு வங்கி சொல்லுங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க எவ்வளவு வாக்கு வங்கி நீங்க தான் சொல்லுங்க சார். 3% வாக்கு வங்கி சார் எவ்வளவு வாக்கு வங்கி சொல்லுங்க. போன தேர்தல்ல 1% கீழ சார் நீங்க 1% வைத்தாலும் நான் என்ன கேக்குறேன், 1% வாக்கு இருந்தாலும் திமுக வாக்கு வங்கி இருக்கு சார். திமுக எல்லாருக்குமே வாக்கு வங்கி இருக்கு சார். அப்போ மக்களுக்காக உழைக்க வேண்டாமா? மக்களுக்கு உழைப்பை காட்ட வேண்டாமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன, தேர்தல் வாக்குறுதிகள் என்ன நிறைவேற்றிருக்கீங்க? இப்ப நீங்க சொன்னீங்க தூய்மை பணியாளர்ல இருந்து செவிலியர்ல இருந்து பழைய பென்ஷனுக்காக அரசு ஊழியர்கள் இருந்து மருத்துவர்கள் இருந்து அத்தனை பேர் இன்னைக்கு களத்துல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் எந்த இடத்துல இருக்கும்? கடந்த தேர்தல்ல அந்த ஓட்டுகள் எங்க இருந்துச்சு? இப்போ இந்த தேர்தல்ல எல்லோரும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கு தான் வரும்னு எதை வச்சு சார் சொல்ல முடியும்? இன்று அதிமுக மற்றும் பாஜக வாக்கு வங்கியை மட்டும் நம்பி தானே சார் 2026 அதிமுக மட்டும் வராதுன்னு எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க? ஏன் இன்னொரு பல கட்சிகள் இருக்கலாம், பல கட்சிகள் இருக்கலாம். ராமராஜன் கட்சி கூட இருக்கலாம், சரத்குமார் கட்சி கூட இருந்துச்சு, கடந்த காலத்துல கமல் கட்சி கூட இருந்துச்சு, தமிழக வெற்றி கழகம் இருக்கு, எல்லா கட்சியும் சொல்லிக்கலாம். தமிழக வெற்றி கழகம் இருக்கு, எடப்பாடி பழனிசாமியை சொன்ன ஒரு பெரிய கட்சி களத்துல இருக்கு சார். களத்துல போராடிட்டு இருக்குது எந்த கட்சி? அதுக்கு சொல்லுங்க. நீங்க அததான் சொல்றீங்க. நீங்க எந்திரத்தனமா மக்களை வந்து லேசா மதிப்பிடுறீங்க. களத்துல போராடிட்டு இருக்கிற கட்சி யாரு? திமுக எதிரா. சொத்து வரி உயர்னாலும், மின்சார கட்டணம் உயர்னாலும், பால் பொருட்கள் உயர்னாலும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தாலும், பெண்கள் பாதுகாப்பு என்றாலும், விலைவாசி உயர்வு என்றாலும், பெண்கள் பாதுகாப்புக்கு விஜய் எதுவும் சொல்லலையா சார்? இப்ப நீங்க தான் சொல்லுங்க. அத எந்தெந்த விஷயத்துல பிரச்சனைக்கு விஜய் எதுவும் சொல்லலையா சார்? திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு அதாவது மாசம் ஒரு தடவை சொல்றது. திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? நீங்க அப்படி திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றது நல்லா கேளுங்க. நீங்க ஒரே ஒரு விஷயம், திருப்பரங்குன்றம் விவகாரத்திற்கு எடப்பாடி பழனிசாமி நான் பதிலே சொல்ல விட மாட்டேன்றீங்க. அப்புறம் நான் என்ன பேசுறது? இல்ல விஜய் பாருங்க, போட்டு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி திருப்பரங்குன்ற விவகாரத்தில் என்ன சொன்னார் அது மட்டும் சொல்லுங்க. சரி, நான் கேக்குறேன்ல, இப்ப நீங்க தாவேகா சார்பா பேசுனீங்க. தாவேகா என்ன சொன்னாங்க? தாவேகா இல்ல சொல்லுங்க சார். தாவேகா எதுவுமே சொல்லல சார். தாவேகா எதுவும் சொல்லல. எடப்பாடி பேசுறது எல்லா இடத்துலயும் தெரியும், அத்தனை ஊடகத்துல இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது. நீங்க தாவேகா எதுவும் சொல்லல. எதுவும் சொல்லல. நான் ஈபிஎஸ் என்ன சொன்னாரு? எதுவும் சொல்லலன்னா ஈபிஎஸ் என்ன சொன்னாரு? நீங்க என்ன சொன்னீங்க? அதிமுக நிலைப்பாடு என்ன? நான் சொல்றது நல்லா கேளுங்க. பாருங்க, நீங்க மறுபடியும் பேசிட்டீங்க, பேசவே முடியாது. இல்ல நீங்களே பேசுங்க. நான் ஒண்ணே ஒண்ணு தான் சார் கேக்குறேன். சார் நான் ஒண்ணும் சொல்லல சார். பதில் சொல்லுங்க சார். அதெல்லாம் வேண்டாம் சார், நான் சொல்றது சொல்லுங்க. சரி சொல்லுங்க. எடப்பாடியார் ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்தாச்சு, அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லியாச்சு. என்ன சொன்னாரு சார்? நான் சொல்லி முடிக்கிறேன்.
இப்போ நீங்க இப்படியே பேசியிருந்தீங்கன்னா நான் என்ன பண்றது? அப்போ நீங்களே பேசுங்க. சரி சார், ஓகே சார். இப்போ அவர் ஒரு நிலைப்பாடு, அது எல்லா மக்களுக்கும் தெரியும், எல்லா ஊடகத்திலும் விவாதமும் பண்ணியாச்சு, மறுபடியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்னு சொல்றீங்களா, இப்போ தாவேக்கா அதை பற்றி பேசல, மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ போட்டுக்கிட்டோம். இப்போ நீங்க நம்புறீங்க தாவேக்காக்கு தான் போடுவாங்கன்னு, நான் நம்புறேன் அதிமுகவுக்கு தான் போடுவாங்கன்னு, அவ்வளவுதான் முடிவு. இப்போ எதுக்கு அது விவாதம்? இப்ப திருப்பரங்குன்றம் விவாதம் இல்லைங்க. திருப்பரங்குன்றத்துக்கு விஜய் என்ன சொன்னார்னு கேட்டதனால கருத்து சொன்னவரை கருத்து சொன்னவரை ஆதரிக்கிறவங்களும் இருப்பாங்க, எதிர்ப்பவங்களும் இருப்பாங்க. விஜய் என்ன சொன்னார்னு கேலரியில உட்கார்ந்துக்கிறவங்களும் மக்கள் கேலரியில உட்கார்ந்து, அதாவது கிரவுண்ட்ல பிளேயர் சார், அவர் வந்து ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அடுத்த விஷயம். கேலரியில உட்கார்ந்தவங்க பந்தயத்திலே இல்லை சார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அப்ப அதை நீங்க கேலரியில உட்காரவரை பற்றி நான் பேசணும்னா எப்படி பேச முடியும் சார்? சார், திருப்பரங்குன்றம் விவகாரத்துல முந்தைய அதிமுக ஆட்சி என்ன செஞ்சிச்சோ அதான் செய்யறோம் நாங்க. அதுக்கப்புறம் என்ன கமெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு அவரு? இப்போ நீங்க கேக்குறீங்களா, இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்துல அதிமுக நிலைப்பாடு என்னன்னு கேட்டா, இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது கூட கோபாலுக்கு தெரியலன்னு நான் சொல்றேன். அதாவது அவங்க சொன்னதுமா சொல்லுங்க, கோபால் மூலமா மக்களுக்கு தெரியட்டும். அரசியல் சாசனம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வதுதான். பிடித்ததோ பிடிக்காததோ நம்ம ரெண்டு கட்சிகளுக்கும் நீட்டு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நீட்டை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். தற்கொலைகள் தொடர்ந்தாலும் இல்ல சொல்லி முடிக்கிறேன், நான் சொல்லி முடிக்க விட்டுறீங்களா? பாத்தீங்களா, அதான் சொல்றேன். நீங்க என்ன சொன்னாருன்னு கேக்குறீங்க, அப்புறம் அததான் சொல்றாரு. சட்டம் என்ன சொல்லதோ அதை செய்துட்டு நீங்க அப்பீலுக்கு போங்க, வேண்டான்னு சொல்ல. நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அப்பீலுக்கு போறதுக்கோ இன்டரிம் ஸ்டே வாங்குறதுக்கோ எல்லா உரிமையும் இருக்குது. அதனால சட்டம் என்ன சொல்றதோ, சட்டத்தின் பிரகாரம் நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுகிறதோ, எப்படி நீதிமன்ற தீர்ப்பு செந்தில்குமார் விஷயத்துல உடனடியாக எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டதோ, அதை கிளியர் பண்ணல. திருப்பரங்குன்றத்துல எடப்பாடியுடைய நிலைப்பாட்டுல தான் அது பண்றோம் நம்ம. அது இன்னொரு விமர்சனம். இப்ப அது சார் நான் என்ன சொல்றேன், அதான சொல்றேன். திருப்பரங்குன்ற விவகாரம் தனிப்பட்ட முறையில் சொல்ல, நீதிமன்ற தீர்ப்புன்னா அரசியல் சாசன ஆட்சி தான் நடக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பு என்னவோ அதை நிறைவேற்ற ஃபாலோ பண்ணாங்களா? யாரு? ஜெயலலிதா அவர்கள் அதான் ஃபாலோ பண்ணாங்களா? ஜெயலலிதா அம்மா இருக்காங்களா? இல்ல அவர்கள் நீங்க சொல்லுங்க சார். சார் அதே மாதிரி பிஜேபி கூட கூட்டணி வச்சார் சார் கலைஞர், அப்ப ஸ்டாலின் அதை ஃபாலோ பண்ணாரு. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி நடத்த போறாங்க. ஜெயலலிதா அம்மா, அதற்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர், அதற்கு முன்னாடி இருந்த பேரறிஞர் அண்ணா, இப்படியே நம்ம சொல்லிட்டே போலாம். சொல்லுங்க, அப்ப அப்படியே சொல்லிட்டே போலாமா? பேரறிஞர் அண்ணா குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜியோட கூட்டணி வச்சாரு, அப்ப திமுக பிஜேபி கூட கூட்டணி வைக்கலாம்ல, தவறு கிடையாதுல்ல. சார், அப்ப நீங்க கூட்டணிக்காக நிலைப்பாடு விட்டு கொடுத்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க உடனே நான் என்ன சொல்றேன், ஒரு 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 கருத்தை சொன்ன பிறகு நீங்க என்ன சொல்றீங்க, அத ஜெயலலிதா இப்படி இருந்தா செய்திருக்க, அவங்க ஜெயலலிதா இப்படி இருந்தா செய்திருக்க மாட்டாங்க. அவங்க நிலைப்பாடு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜெயலலிதா மனநிலை இப்ப 2016ல சட்டம் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, எல்லா கட்டத்திலும் அரசு என்ன நடந்துச்சு, கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால நீங்க சொன்ன வார்த்தையை மாத்திக்கிட்டேன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. இன்னைக்கு என்ன ஸ்டாண்ட், இந்த ஸ்டாண்ட் தெளிவா இல்லையா? நான் என்ன சொல்றது, தெளிவா. அப்போ சீப்பான அரசியலை பண்ணாதீங்க. சிறுபான்மை மக்களை ஆதரிப்பதாக சொல்லி நீங்கள் அவர்கள் உணர்ச்சியை தூண்டி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தாதீர்கள். அங்க வந்து தேவையில்லாம அந்த நேரத்துக்கு 144 அவசரப்பட்டு போடாதீர்கள். ஒரு நீதிமன்ற தீர்ப்புனா 1ஆம் தேதி வந்த தீர்ப்புக்கு 3ஆம் தேதிக்குள்ள எத்தனையோ தீர்ப்புகளை உடனடியா அப்பீல் பண்ணி இரவோடு இரவா ஸ்டே வாங்குறீங்கல்ல, ஏன் வாங்கல 3 நாள்? அது கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னா, ஒருவேளை அப்படி இருந்தா கூட அதை நிறைவேற்றிட்டு அப்பீல் போய் ஸ்டே வாங்குங்க, தவறு கிடையாது. அதுதான் முக்கியம். அதைத்தான் தெளிவா வந்து எடப்பாடியார் இந்த ஸ்டாண்ட்ல சொன்னாரு. அதிமுகவோட நிலைப்பாடு அதுதான், வேற எதுவுமே கிடையாது. சரி, ஒன்றும் இல்லை சார். இல்லை, இப்போ நீங்க நம்ம தலைப்பு அதிமுக திமுக தான். இப்போ சீமான் சொன்னதால சொல்றேன். அவர் ஒரு பேட்டியிலேயே வந்து லைவ்ல சொன்னாரு, ஸ்டாலின் ஆட்சி சிறந்ததா எடப்பாடியார் ஆட்சி சிறந்ததான் போது எடப்பாடியார் ஆட்சி தான் சிறந்தது. ஏனால் மக்கள் ஒரு மரியாதையோடு அந்த களத்தில் இருந்தாங்க அப்படின்றது நான் தெளிவாக சொல்கிறேன், அரசியலுக்கு அப்பாற்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சட்டம் ஒழுங்கு அப்போ சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்னுடைய கோரிக்கைகளை கூட நான் சொன்னது மக்களோட கோரிக்கைகள் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டாரு. தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை அறிவித்தார். அதே மாதிரி தமிழ்நாடு நாள் நவம்பர் 1ஆம் தேதி அப்படின்னு அறிவித்தார். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு செய்தார் அப்படின்னாரு. அதே மாதிரி பக்குவப்பட்ட அரசியல் தலைவரான எடப்பாடி பழனிசாமி ஐயா கிட்ட நிருபர்கள் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். அப்போ ஒரு இக்கட்டான கேள்வியை கேட்டாங்க. தனிப்பட்ட வாழ்க்கை, சீமானுடைய வாழ்க்கையை பற்றி கேட்கும்போது சொன்னார், இது போல் ஒரு கேள்வி கேட்கலாமா நீங்கள்
அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட கேள்வியை என்கிட்ட கேட்குறதும் தவறு, அவரை வருத்தப்படுத்த வைக்கிறதும் தவறு. அதெல்லாம் வந்து கேட்கக்கூடாது. அவருடைய கொள்கைகளை கேளுங்க, அதில் ஏதாவது விமர்சனம் இருந்தால் நான் பேசுகிறேன்னு அந்த அளவுக்கு நாகரிகமாக பேசினவர். அதனால் எடப்பாடியார் என்றால் சீமானுக்கு தனி ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதை என்றைக்குமே இருக்கும். அதனால் களத்தில் வந்து அதிமுகவும் திமுகவும் தான் இருக்கிறது. அப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய வீரியமிக்க கட்சியாக அதிமுக தான் அடையாளம் காட்டப்பட்டது.